கொடைக்கானல் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க. ஹீரோவா மனோஜ் சாரோட பையன் துருவன், அவர் நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் மேடம் வந்து மீனாட்சி மேடம் நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. மனோஜ் சார் வந்து ஹீரோயினோட அப்பாவாக பண்ணிருக்காரு. நல்லா இருக்குது சார், படம் நல்லாயிருக்கு. 2 செகண்ட் ஹீரோஸு கபாலி விஷ்ணு சார் அண்டு சரத்தனை, கலக்குப்போ சரத்தனை நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராக பண்ணிருக்காங்கண்ணே. மெசேஜ் என்னன்னா அந்த காளான் தானே, அதை பற்றி நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அந்த பகுதியில் சவுத் சைடில். வெள்ளைக்காரன்லாம் எதை நோக்கி அந்த ஹில்ஸ்லாம் படைச்சானோ அங்கே நடக்கிற ஒரு போதை சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவத்தை கதையாக எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட போதை பொருள் தான் இளைஞருக்கு எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காக படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வட்டக்கானல் தான் சார் பார்த்துட்டு வந்தேன். வட்டக்கானல் வந்து படம் நல்லா இருக்குது. என்ன சொல்கிறதுனா, கருத்துன்னு சொன்னாங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து போதைப் பொருளால் வந்து யாரும் கெட்டு போகாதீங்க, அதனால் பாதிக்கப்படுறாரு. இந்த படத்தில் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. போதை ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு போதையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போதையில் ஒரு விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சிலதெல்லாம் அதெல்லாம் முடியல. அதே மாதிரி உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தை வந்து மையமாற்றிருக்காங்க சார். கொடைக்கானல் நடந்த உண்மை சம்பவம். அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த கஞ்சா செடியை விட மோசமானது இந்த மேஜிக் மஷ்ரூம். அதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த இடத்த வந்து அடைஞ்சாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட முழு கதையும். அதே மாதிரி ஆர்கே சுரேஷ், அவர் தான் இந்த படத்தில் ஃபுல் வில்லன். ஓகேங்களா, அவர் தான் ஃபுல் ஸ்கோப், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு சொல்லலாம். மெயின் அதுக்கப்புறம் இந்த படத்தோட பலம் பேக்வர்ட் மியூசிக் தான். பேக்வர்ட் மியூசிக்லாம் படமே இல்லை. அதே மாதிரி சாங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங்கும் செகண்ட் ஹாஃபில் ஒரு ரொமானிக் சாங்காக வருது. அந்த சாங் நல்லாவே இருக்குது. அந்த பாட்டு வந்து நம்ம ஸ்லோ மோஷனாக மெலோடி சாங்காக இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த பாட்டு கேட்குறதுக்கு நம்ம தேட்டரில் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். அதாவது கதாநாயகன் பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் கொஞ்சம் நல்லா வரலாம். அதே மாதிரி பாடகர் மனோ, அவரோட கொடுத்த கேரக்டர், கதாநாயகனோட அப்பா கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, கதாநாயகி சொல்லுவாங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சமாக நமக்கு இவ்வளோ நல்லா வச்சுருக்கோம், நம்ம எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் என்னம்மா கொடுக்கலாம், ரொம்பவே கொடுக்குறாரு, ரொம்பவே அதிகமாக கொடுக்கலான்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே இறந்துறாரு. இதுக்கப்புறம் கொடுத்தாங்களா இல்லையா தான் கதை. கதாநாயகி என்ன நடந்துதான் இல்லை கதை. அதை நல்லா தான் எடுத்திருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம் சார். படம் சூப்பராக இருக்குது பிரதர். நீங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க நீங்கள் ஃபேமிலியோட அதுக்கு யோசிக்காதீங்க. ட்ரக் படுற படம், பசங்களை கூட்டு போகிற மாதிரி. பசங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதோட யாரும் டச் பண்ண மாட்டாங்க இனிமேல். படம் நல்லா இருந்துச்சு பிரதர், எல்லோரும் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகி தெரிஞ்சுது மியூசிக். ஆமாம், அது வந்து ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரியே மியூசிக் இருந்துச்சு. அதோட பிளெண்ட் பண்ணி ஃப்ரேமை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணிருந்துச்சு. கலர் டோன்ஸ் வந்து சீன்லாம் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் வைஸும் அந்த படத்தோட கதை நல்லா இருக்குது. படத்தில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை இப்போ யூஸ் பண்ணக்கூடாத மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நல்லா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குது. ஸ்ட்ராங்காக ட்ரக் அவேர்னஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த டைமில் பார்க்கக்கூடிய படம் தான். ஆமாம், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மஸ்ட் வாட்ச். படம் சூப்பராக இருக்குது. தேட்டரில் வந்து பாருங்கள்.